முக்கியமான சில கேள்விகள். நல்லா ஆழமா புரிஞ்சுங்க. உங்களுக்கு ஏற்படுற எல்லா அனுபவங்களுமே ரொம்ப நல்லவை, ஆனா அதோட முடிஞ்சிடாது. தொடர்ந்து ஆழமா போயிட்டே இருங்க. சில நேரத்தில் ஏதாவது உங்களுடைய இல்யூஷன்ஸ், குழப்பங்கள், அனுபவங்கள் மாறி தோணுனா அந்த பிரச்சனையை மட்டும் ஆன்சர் பண்றேன். இன்னும் சில பேர் சன்னியாசி ஆகணுமா சம்சாரி ஆகணுமாலாம் கேட்டிருக்கீங்க. இந்த சந்நியாசம் சம்சாரம்ங்கிறது உங்களுடைய பிராரப்தத்தை பொறுத்து. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. பிராரப்தம்னா இப்ப இந்த செஷன் அதை பத்தி தான். ஆழ்ந்த இந்த செஷனுக்குள்ள முழுகுனா இந்த சந்தேகங்கள் கிளீன் ஆகும். நீங்க இந்த உடம்பை உருவாக்கும் பொழுதே ஒரு செட் ஆஃப் சம்ஸ்காரங்கள், ஒரு குறிப்பிட்ட சம்ஸ்காரங்களை வச்சு தான் இந்த உடம்பை உருவாக்குறீங்க. இந்த உடம்பை எடுக்கும் பொழுதே இவ்வளவு நாள் வாழலாம், இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் எடுத்துட்டு வரீங்க. இங்க வந்த அப்புறம் பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த பிளான் படி வாழாம இங்க புதுசா எதையோ சேர்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. அங்கதான் பிரச்சனை. எப்படின்னா, உதாரணத்துக்கு இங்க இருந்து சிட்டிக்குள்ள போறீங்க, சென்னை சிட்டிக்குள்ள ஒரு 1 லட்சம் ரூபாயோட வீட்டு உபயோக பொருட்கள்லாம் வாங்கலான்னு, டிவி, ரெஃப்ரிஜரேட்டர் இதெல்லாம் வாங்கலான்னு போறீங்க. அங்க போன அப்புறம் உங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்டு துணி கடைக்கு, நகை கடைக்கு போகலான்னு உங்களை அழைச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ பணம் முழுசா என்ன பண்ணிடுறீங்க, துணி கடையிலையும் நகை கடையிலையும் செலவு பண்ணிடுறீங்க. பண்ணிட்டு கடையில் கடைசியில் ரெஃப்ரிஜரேட்டர், டிவிக்கு என்ன சொல்லிட்டு வரீங்க, கடன் சொல்லிட்டு வரோம். அதே மாதிரி இங்க வரும் பொழுது ஒரு அளவு சக்தியும் ஆசைகளையும் எடுத்துட்டு வரீங்க. முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. மகாவீரர் ரொம்ப அழகா சொல்றது மட்டும் அது சத்தியம். இந்த பூமி நீங்க வரும் பொழுதே எவ்வளவு நாள் வாழணுமோ அந்த ஆசைகளையும் அந்த ஆசைகளை வாழறதுக்கான சக்தி ரெண்டையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துடுறீங்க. உங்கள் வறுமையோடு இறைவன் அனுப்புவதில்லை. உங்களை ஏழ்மையில வைக்கணும்னு இறைவனுக்கு விருப்பமே இல்லை. நீங்க எதை வாழணும்னு நினைச்சீங்களோ, எவ்வளவு பொறுப்பெடுக்க தயாரா இருக்கீங்களோ அவ்வளவு சக்தியோட தான் சேர்ந்து வரீங்க. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, நீங்க இங்க வந்த அப்புறம் சேர்க்க ஆரம்பிக்கிற ஆசைகள், அதை வாழறதுலயே உங்க சக்தியை செலவு பண்ணிடுறீங்க. எடுத்துட்டு வந்த ஆசைகளை மறந்துடுறீங்க. இப்போ கடைக்கு போயிட்டு எதுக்காக போனீங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு பணத்தை எடுத்துட்டு போயிருந்தீங்க. ஆனா போன உடனே என்ன பண்றீங்க, யாரோ கூட வந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வேற எதையோ வாங்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்ப நேச்சுரலா நீங்க வாங்க நினைச்சு போன பொருளுக்கு பணம் பத்தாது. அதனாலதான் வாழ்க்கையில் நாம் எல்லாரும் புலம்பிட்டு இருக்கிறோம். மகாவீரர் ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்கள் உண்ணுகின்ற உணவு கூட உங்களுடனேயே வந்து விடுகின்றது. அப்படி வந்த நாம ஏன் ஏழ்மையை ஃபீல் பண்றோம், லைஃப்ல ஏன் இவ்வளவு ஏழ்மை, பாவர்ட்டி, பற்றாக்குறை? காரணம், இங்க வந்தப்புறம் நாம வேற ஆசைகளை வாழ ஆரம்பிச்சிடுறோம். நாம எடுத்துட்டு வர்ற ஆசைக்கு தான் பிராரப்தம்னு பேரு. இங்க வந்தப்புறம் நம்ம சேர்க்க ஆரம்பிக்கிற ஆசைகளுக்கு தான் ஆகாமியம்னு பேரு. இந்த சேர்க்க ஆரம்பிக்கிற ஆசைகள்னால நம்முடைய வாழ்க்கையின் இயற்கையான போக்கு மாறுகின்றது. பெரிய பிரச்சனை. ஆழ்ந்து பாத்தீங்கன்னா, என்னதான் நீங்க ஓடி 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 லைஃபை ஃபுல்ஃபில் பண்ணாலும் சில நேரத்தில் சில ஆசைகள் திருப்தி நடந்து முடிஞ்சோடனே ஒரு பெரிய எம்டினஸ் தான் இருக்கும். ஆழ்ந்த இந்த 2 சத்தியத்தையும் புரிஞ்சுக்கோங்க. பிராரப்தம், ஆகாமியம். இது 2ஐயும் புரிஞ்சாலே வாழ்க்கையில் இருக்கிற பெரும்பாலான பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். இது அனுபூதியா புரிஞ்சுக்கிறதா இந்த தியானம். இப்ப நம்ம செய்ய போற தியானம் பிராண சரீரத்து மேல நம்ம ஒர்க் பண்ண போறது. இந்த பிராண சரீரம் சொல்லிட்டு இருந்தேன், இந்த 7 சரீரங்கள். பிராண சரீரம், உங்களுடைய பிராணன் பாகத்துல தான் ஆசைகள் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆசை சம்பந்தப்பட்ட எல்லா சம்ஸ்காரங்களும் இந்த பிராண சரீரத்துல தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதனாலதான் உங்களுக்குள்ள ஆசை ஆக்டிவ் ஆச்சுனாலே பிராணன் வேகமா ஓட ஆரம்பிக்கும். பிராணன் இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஆசைக்கு. ஏதாவது ஒரு இன்டென்ஸான லஸ்டோ இல்ல இன்டென்ஸான டிசைரையோ ஃபீல் பண்ணீங்கன்னா உங்க பிரீதிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிடும். உங்க பிரீதிங் பேட்டர்ன் ஆல்டர் ஆயிடும். உங்களுடைய சுவாசம் வேகமா ஓட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்க பிரீதிங் பேட்டர்னை மாத்தினீங்கன்னா உங்க ஆசை அடங்கி போயிடும். பிரீதிங் பேட்டர்னை மாத்தினீங்கனாலே ஆசை அடங்கி போயிடும். உங்களுடைய பிரீதிங் பேட்டர்னும் ஆசை சம்ஸ்காரங்களும் மிக நெருக்கமான தொடர்புடையவை. ஆசையே தவறில்லை. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. ஆசையே தவறில்லை. நீங்க வாழணும்னு நினைச்சு இந்த உடம்பெடுத்த ஆசைகளை வாழறது பர்ஃபெக்டா ஆல்ரைட்.
அது ரொம்ப பர்ஃபெக்டான விஷயம். ஏன்னா ஆசை தான் உங்களுக்கு லைஃப் ஃபோர்ஸ். காலையில எந்திரிச்ச உடனே பெட்ல இருந்து வெளியில எந்திரிக்கிறதே ஒரு ஸ்ட்ராங்கான ஆசை உங்களுக்குள்ள வெளிப்பட்டதான் எந்திரிப்பீங்க. நீங்க நல்லா பார்க்கலாம், தூக்கம் கலைஞ்சிரும், ஆனா பெட்ல இருந்து எந்திரிக்க மாட்டீங்க. யாரையாவது ஒரு விரும்புகிற நபரை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, இல்லை எதையாவது ஒன்றத்தை செய்யணும்னு தோணுச்சுன்னா, செய்யலைன்னா எதையாவது ஒன்றத்தை இழந்துருவோம்னு தோணுச்சுன்னா, அப்ப மட்டும் தான் பெட்ல எந்திரிப்பீங்க. ஒன்று ஆஃபீஸ் போய் ஆகணும், போகலைன்னா எதையாவது இழந்துருவோம். இல்லை யாராவது ஒரு குறிப்பிட்ட நபரை பார்க்கலாம் எந்திரிச்சோன்னா, அந்த ஆசை இருந்தால் உடனே என்ன பண்ணுவோம், பளிச்சுன்னு பெட்ல எந்திரிச்சு உட்காந்துருவோம். ஏதாவது ஒரு ஆசை உடம்புக்குள்ள வெடிச்சாதான் உங்களுடைய உடலே தூக்கத்திலிருந்து வெளிப்பட்டு வாழ்க்கைக்குள் இயங்க துவங்கும். நல்லா ஆழ்ந்து உங்களுக்குள்ள திரும்பி பார்த்தீங்கன்னா, காலையில உங்களுடைய உடலை இயக்க ஆரம்பிக்கிறதே ஆசையாத்தான் இருக்கும். பிராணன், ஆசை தான் உங்களுடைய பிராணன், உங்களுடைய ஃபியூவல். பாடியை இயக்கிறதுக்கான ஃபியூவலே பிராணன், ஃபியூவலே ஆசை தான். அது இல்லாம இயங்க முடியாது. ஆசையே தவறு அல்ல, பிராரப்தத்தோடு வாழ்வது இனிமையான வாழ்க்கை. ஆனா ஆகாமியத்தை சேர்த்துட்டே வாழ்ந்துட்டு போனீங்கன்னா ஒரு டீப் டிப்ரெஷனை நோக்கி போவீங்க. பிராரப்தத்தோட குணம் என்னன்னா, பிராரப்தம்னா நீங்க எடுத்துட்டு வந்த ஆசைகள், அந்த ஆசைகளோட குணம் என்னன்னா, அதை பூர்த்தி பண்றதுக்கு முன்னாடியும் அது தன்னைத்தானே பூர்த்தி செய்து கொள்வதற்கான வழிகாட்டும். பணம் வேணும்ன்ற பிராரப்தம் நீங்க எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா, நேச்சுரலா என்ன பண்ணீங்க, அந்த பணம் வேண்ட என்னென்ன பண்ணணுமோ அது எல்லா ஐடியாஸுமே உங்களுக்கு தானா ரிவீல் ஆக ஆரம்பிக்கும். பிராரப்தம் தான் கிரியேட்டிவிட்டி, ஆர்ட். எல்லா கிரியேட்டிவிட்டியுமே பிராரப்தத்திலிருந்து தான் வெளிப்படும், பிராரப்தத்திலிருந்து தான் வெளிப்படும். ஆழமா புரிஞ்சுக்கோங்க, எல்லா கிரியேட்டிவிட்டியுமே உருவாக்குவதுமே பிராரப்தத்திலிருந்து தான் வெளிப்படும். பணம் வேணும்னு நினைச்சு வந்திருந்தீங்கன்னா, அதை கிரியேட் பண்ற அந்த ஆட்டிடியூடு, எனர்ஜி, இன்டெலிஜென்ஸ் எல்லாமே அந்த பிராரப்தம் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அடையறதுக்கு முன்னாடி இன்ஸ்பிரேஷனா இருந்து அடைந்த பிறகு திருப்தியாக மாறுகின்ற ஆசை பிராரப்தம். அடையறதுக்கு முன்னாடி எரிச்சலாக இருந்து அடைந்த பின் வெறுமையாக மாறுகின்ற ஆசை ஆகாமியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ். இதுல நீங்களே உள்ள திரும்பி பார்த்துடலாம். இந்த ஸ்கேலை உள்வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, சாஸ்திர சஸ்திரம்னு சாமி சொல்லுவேன், நாலேஜ் வெப்பன். இந்த சத்தியங்கள் எல்லாம் நாலேஜ் வெப்பன். இதை உள்வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃபை நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கே இன்டெலிஜென்ஸ் இருக்கு. நீங்க நம்பலைன்னா கூட உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. நாம என்னதான் நம்பலைனாலும் நமக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அடைவதற்கு முன் இன்ஸ்பிரேஷனாக இருந்து நினைச்சாலே ரம்யமா இருக்கும், ஓடணும்னு தோணும் அந்த ஆசையை நோக்கி. டயர்ட் ஆகவே மாட்டோம். முக்கியமான விஷயம் அதுதான், டயர்ட் ஆகவே மாட்டோம். டயர்ட் ஆகாம நினைச்ச உடனே இன்ஸ்பிரேஷனா இருந்து நம்மளை ஓட வைக்கிற ஆசைக்கு பிராரப்தம்னு பேரு. அது அடைஞ்ச பிறகும் ஒரு பெரிய திருப்தி இருக்கும், சாதிச்சிட்டோமப்பா. உங்களுடைய மசில் மெமரி, அதை தான் பிராரப்தம்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல மசில் மெமரின்னு சொல்லலாம் அந்த வார்த்தையை, பிராரப்தத்தை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா. அடைவதற்கு முன்பு பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் அடைந்த பிறகு பெரிய திருப்தியாகவும் இருக்கின்ற ஆசைகள் பிராரப்தம். அடைவதற்கு முன்பு தொடர்ந்த எரிச்சலாகும். சில ஆசைகள் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, ஆசைதான், ஐயோ அது அடையணுமே அடையணுமேன்ற இன்ட்ரெஸ்டும் இருக்கும், அதை நினைச்ச உடனே இரிட்டேஷனும் இருக்கும். அந்த மாதிரி அடைவதற்கு முன்பு எரிச்சலாக இருந்து அடைஞ்சிட்டீங்கனாலும் என்னவாகும், ஒரு பெரிய வெறுமையா இருக்கும். இவ்வளவுதானா? இந்த பின்பும் வெறுமையாக காட்டுகின்ற, வெறுமையாக இருக்கின்ற ஆசைகள் பிராரப்தம். ஆழ்ந்து உள்வாங்கினீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை. இப்போ ஒரு சிம்பிளான ஒரு ரசவாதம், ஒரு ப்ராசஸ்க்குள்ள போகலாம். உங்களுக்குள்ள நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் எதெல்லாம் பிராரப்தம், எதெல்லாம் ஆகாமியம். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. எது பிராரப்தம் எது ஆகாமியம் நான் சொல்லி கொடுக்க முடியாது. அதோட சயின்ஸ் கிராமரை கொடுத்தனா நீங்க தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்க தான் உள்ள திரும்பி பார்க்க முடியும். நீங்க உள்ள திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த பிராரப்தத்தையும் ஆகாமியத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் சில விஷயங்கள் இந்த ஆசையை பத்தி ஆழமா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள மூழ்கி இந்த ரசவாதத்துக்குள்ள போகலாம். பிராண சரீரத்துல தான் எல்லா ஆசைகளையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறீங்க. நீங்க எடுத்துட்டு வந்த பிராரப்தத்தை ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா
லைஃப் முடியும் பொழுது ஒரு பெரிய திருப்தி இருக்கும். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. அந்த திருப்தியோட இறந்து போறவங்களைத்தான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். ஒண்ணுமில்ல, உங்க கிராமத்துல எல்லாம் போய் கேட்டு பாருங்க. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி கூட உங்க எல்லாரு கிராமத்திலையும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு 4-5 கதை இருக்கும். எங்க ஊர்ல ஒரு பாட்டி இருந்தது, அது கரெக்டா சொல்லி வச்சு செத்து போச்சு. எங்க ஊர்ல தாத்தா இருந்தாரு, அவர் இறந்த 24 மணி நேரத்துல பாட்டியும் செத்து போயிருச்சு. சூசைட் பண்ணிக்கிட்டு இல்ல, அவர் இறந்துட்டாரு, இந்த அம்மா இறந்து போயிருச்சு. எங்க ஊர்ல ஒரு இந்த மாதிரி கதைங்க உங்க எல்லார் கிராமத்திலும் ஒரு 4-5 கதையாவது கேள்விப்படுறீங்க பாருங்க. 40 ஆண்டு 50 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இந்தியாவில் வாழ்வாங்கு வாழ்ந்த ஜீவன் முக்தர்கள் இருந்திருக்கிறார்கள். லைஃப் ஸ்டைலா இருந்திருக்கு. சொல்லி வச்சுட்டு பாட்டி செத்து போயிருச்சு, அமாவாசை அன்னைக்கு காலைல சரியா இன்னைக்கு காலைல நான் செத்து போயிட வேண்டாம், வீட்டு விறகுலாம் ரெடி பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு இறந்து போயிருச்சு. எத்தனை கதை கேள்விப்பட்டிருப்பீங்க பாருங்க. அவங்க எல்லாம் வேற ஒண்ணும் இல்ல, ஒன்னும் பெரிய தவமெல்லாம் பண்ணல. நீங்களும் தவமெல்லாம் பண்ண வேண்டாம். உங்க பிராரப்தத்துப்படி வாழ்ந்தீங்கன்னா போதும், பெரிய திருப்தி வந்துடும், பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துடும். இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லி. ஒரு மனிதன் இனிமையாக முதுமை அடையாத ஒரு சிவிலைசேஷன் தான் நரகம். இனிமையாக முதுமை அடைகின்ற சிவிலைசேஷன் தான் சொர்க்கம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம நாட்டில் அந்த ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லின்ற அந்த சிவிலைசேஷன் இருந்தது. ஆழமா புரிஞ்சுக்குங்க. பிராரப்தத்தை வாழ்ந்தாலே போதும். ஏன் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு தெரிஞ்சுக்குங்க. பிராரப்தத்தை வாழ்ந்தீங்கன்னாலே அந்த ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லி நடந்துரும். எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையோட பலனே ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லி தான். முதுமை வரும் பொழுது கிரேஸ்ஃபுல்லா லைஃப் அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. இனிமையா வாழ்ந்தோம் அப்படின்னா உங்க பிராரப்தத்தை வாழ்ந்திருக்கீங்க. நீங்க எதுக்காக உடம்பெடுத்தீங்களோ அதை வாழ்ந்திருக்கீங்க. அது இல்லாம இந்த கன்சியூமரிஸ்டிக் சொசைட்டி ஆகாமியத்தினுடைய லோடு அதிகமாக ஆரம்பிக்க லைஃபோட டிப்ரெஷனும் அதோட டெப்த் ரொம்ப மோசமா போயிட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் 25 இயர்ஸ்ல உலகம் முழுக்க 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சூசைட் பண்ணிக்கிற ரேஷியோ 480% அதிகமாயிருக்கு. 480% அதிகமாயிருக்கு. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. மீதி பேர்லாம் சூசைட் பண்ணிக்க விரும்பாம இல்ல, தைரியம் இல்லாம இருக்காங்க, அவ்வளவுதான். வயசான பிறகு வர டிப்ரெஷன் மாதிரி கொடுமை வேற எதுவும் கிடையாது. இந்த லோன்லினஸ் அது மாதிரி கொடுமை வேற எதுவும் கிடையாது. காரணம் என்னன்னா தன்னுடைய பிராரப்தத்தை வாழாமல் இருத்தல். ஒரு நம்ம ஆசிரமத்தில் இப்போ ஒரு 3 மாசம் ப்ரோக்ராம் நடந்துட்டு உலகம் முழுக்க பக்தர்கள் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, டிவோட்டிஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எல்டர்லி டிவோட்டி, ஒரு அவங்களுக்கு ஒரு 70 வயசு இருக்கலாம், ஒரு லேடி டிவோட்டி. அவங்க இந்தியாவில் வந்து ஒரு 20 நாள்ல ஃபேஸ்லாம் அலர்ஜி மாதிரி வந்துருச்சு. நான் கேட்டேன், என்னம்மா, ஏன் எதனால அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, சாமி நான் இங்க இந்தியாவுக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து மேக்கப் போடுறது இல்லை, அதனாலதான் இந்த அலர்ஜி அப்படின்னு. நான் சொன்னேன், ஏம்மா இந்த ஏஜ்ல ஏன் ரெகுலரா மேக்கப் இந்த கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்றீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்ன பதில் என்ன உலுக்கிருச்சு. நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அழகா உங்களை மற்றவங்களுக்கு காட்டணும்னோ கான்பிடன்ஸுக்காக மேக்கப் பண்றதோ ட்ரெஸ் பண்றதோ வேணாம்னு சொல்லவே இல்லை. பர்ஃபெக்டா ஆல்ரைட், உங்களுடைய விருப்பம். சாமி நான் ஒர்க் பண்ற இடத்துல யங்ஸ்டர்ஸோட கம்பீட் பண்ணி ஆகணும், அதுக்காக நான் ட்ரெஸ் பண்ணி ஆகணும், மேக்கப் பண்ணி ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மேலோட்டமா பார்த்தா சிரிப்பா இருக்கும். ஆழமா ஆழ்ந்த அந்த உணர்வை, அந்த தனி மனிதனுடைய உணர்வை பார்த்தீங்கன்னா எவ்வளவு மோசமான சிவிலைசேஷன் பாருங்க. அப்பா, இந்தியாவில் பிறந்தமடா அப்படின்னு நினைச்சேன். அதான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். அப்பா, இந்தியாவில் பிறந்தமடா, கிராமத்துல பிறந்தமடா அப்படின்னு நினைச்சேன். நீங்க உங்களை மற்றவங்களுக்கு அழகா காமிக்கணுன்றதுக்காக, கான்பிடன்ஸ் உங்களுக்கு வேணுன்றதுக்காக ட்ரெஸ் பண்றதோ மேக்கப் பண்றதோ பர்ஃபெக்டா ஓகே, தப்பே இல்லை. ஆனா கம்பீட் பண்ணணுன்றதுக்காக அப்ப என்ன அர்த்தம்? இந்த கிரேஸ்ஃபுல்லா ஏஜ் ஆகிற ட்ரெண்டே இல்லை. இந்த கிரேஸ்ஃபுல்லா ஏஜ் ஆகிற ட்ரெண்டே இல்லை. கொடுமையான விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. நீங்க அதை வாழ்ந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள இருந்த துக்கம் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பா, காரணம் பிராரப்தத்தை வாழாத சிவிலைசேஷன், ஆகாமிய பேஸ்டான சிவிலைசேஷன். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க.
மனித வாழ்க்கை வெறுமனே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுக்கு இல்ல. நாம எல்லாருமே சில மூடத்தனமான கேபிட்டலிஸ்டிக் ஐடியாவனால டிரைவ் பண்ணப்படுறோம். மனித வாழ்க்கையே வெறும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுதான் அப்படின்ற ஒரு ராங்கான ஐடியாவை ஃபீட் பண்ணி இது என்ன சொல்றது, கான்சியஸா நாம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறோம். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, லைஃப் கரன்சியோட ஈக்குவேட் பண்ண முடியாது. லைஃப் கரன்சியோட ஈக்குவேட் பண்ற லைஃப் ஸ்டைல் தான் டெரரிசம் பேஸ்ட் லைஃப் ஸ்டைல். நல்லா புரிஞ்சுங்க, வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் லைஃப் கரன்சிக்கு ஈக்குவேட் பண்ணி காமிக்கிற சிவிலைசேஷன் தான் ஒஸ்ட் டெரரிஸ்ட் சிவிலைசேஷன். ரொம்ப வேகமா லாஸ்ட் 30 வருஷமா அந்த வாழ்க்கையை நீங்க இம்பைப் பண்ணிட்டு இருக்கீங்க. டெரரிசம்னா உங்களை சுட்டுறதோ அடிச்சுறதோ அதுவாவது பரவாயில்ல, ஒரு வினாடியில முடிஞ்சு போயிருது. கான்ஸ்டன்டா உங்களை இன்சைட டார்ச்சர், ஆகாமியம் பேஸ் பண்ணி உங்களை வாழ வச்சு உங்களை டார்ச்சர் பண்ணிட்டே ஸ்ட்ரெஸ்லயே போட்டு வைக்கிற சிவிலைசேஷன் இருக்கு பாருங்க, அதான் ஒஸ்ட் டெரரிஸ்டிக் சிவிலைசேஷன். அதான் மிக மோசமான டெரரிஸ்டிக் சிவிலைசேஷன். டெவலப்டு கண்ட்ரீஸ்ல 66% ஆஃப் த பாப்புலேஷன் ஏதாவது ஒரு சைக்கியாட்ரிக் ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னா 66% பேர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு சைக்கியாட்ரிக் ட்ரக்ஸ் வந்து அவங்களுடைய டெய்லி ரொட்டீன். 66% பேர் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல. நான் சொல்றது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஆழமா புரிஞ்சுக்கோங்க, கதை இல்லை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்ப 66% பேர் தீவிரவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். பிளான்ட் லீகல் டெரரிசம், அவ்வளவுதான். லீகல் டெரரிசம், கன்சியூமரிசம் வேற ஒன்றும் இல்லை, லீகல் டெரரிசம். கான்சியஸ்னஸ் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், கான்சியஸ் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இந்த வெஸ்ட்ல ஒரு கான்செப்ட் இருக்கு, அவனுடைய நெட்வொர்க் என்ன அப்படின்னு கேட்பாங்க. $10 மில்லியன், $20 மில்லியன். அந்த கான்செப்டே எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப $20 மில்லியன் கொடுத்து அந்த இறந்து போயிடுவாரா? இறந்து போயிடுவாரா? ஒருத்தர் $20 மில்லியன் ஒருத்தர்னா சரிப்பா நான் 25 மில்லியனா கொடுக்குறேன் செத்து போப்பா அப்படின்னா இறந்து போயிடுவாரா? நல்ல ஆழமா புரிஞ்சுக்கோங்க. பிராரப்த பேஸ்ட் சிவிலைசேஷனா சொசைட்டியா உங்களை மாத்திக்கிறதுக்கு மட்டும்தான் வாழ்க்கை வாழறதுக்கான வழி. நல்லா இன்னொரு முக்கியமான விஷயம், ஆகாமிய பேஸ்டா இருந்தாதான் வெல்த்தியா இருப்போம், ரிச்சா இருப்போம்ன்றதும் ராங்கான கான்செப்ட். உங்களுடைய பிராரப்தத்தை வாழ ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய ஓன் வேலை நீங்க கிரியேட்டிவிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. கட்டாயமா இப்ப இருக்கிறத விட பெஸ்ட் பர்சனா வாழ்வீங்க, அதிகமான வெல்த்தோட வாழ்வீங்க. ஆழ்ந்து புரிஞ்சுங்க. பிராரப்த பேஸ்ட், உங்க டிசையர் பேஸ்டா நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா ஒவ்வொரு தனித்தனி இண்டிவிஜுவலும் வெல்த்தி ஆவீங்க. ஆனா சிவிலைசேஷனை லீட் பண்றவங்களுக்கு அது தேவையில்லை. அவங்களுடைய தேவை நீங்க வெல்த்தி ஆவறதில்ல, அவங்க வெல்த்தி ஆவறது. அதனாலதான் என்ன ஆகுதுன்னா ஆகாமியம் பேஸ்ட் சிவிலைசேஷனா உங்களை டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்ற சத்தியங்களை ஆழ்ந்து உள்வாங்கினீங்கன்னா எப்படிலாம் நீங்க வஞ்சிக்கப்படுறீர்கள்னு புரியும். லைஃப் வந்து கரன்சி ஈக்குவல் கிடையாது. லைஃப் வந்து நீங்க என்ன வாழணும்னு நினைச்சீங்களோ அதுக்கு ஈக்குவல். அதனால முதல்ல செய்ய வேண்டியது உங்களுடைய பிராரப்தத்தை ஆழ்ந்து பார்த்து உங்களுடைய பிராரப்தத்தை வாழ துவங்குங்கள். ஆகாமியம் தானா விட்டு போயிடும், ஆகாமியம் தானா விட்டு போயிடும். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுங்க. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, விளக்கெண்ணெய் தடவிட்டு வெறுமண்ணில் புரண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டுன்னு. இது ஒரு சத்தியமான ஒரு பழமொழி. உங்களுடைய லைஃபோட சென்டர், உங்களுடைய கோரை கண்டுபிடிச்சு உங்களுடைய பிராரப்தை நீங்க டிசைன் பண்ணீங்கன்னா உங்களை அறியாமலே வெல்த்தை உங்களை நோக்கி ஈர்ப்பீங்க, நீங்க ரிச் ஆயிடுவீங்க. ஆனா உங்க மேல திணிக்கப்பட்ட ஆகாமியத்தை நோக்கி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை யூஸ் பண்றவங்க தான் ரிச் ஆவாங்க. யார் அந்த ஆசைகளை உங்களுக்குள்ள திணிச்சாங்களோ அவங்க தான் ரிச் ஆவாங்க, அவங்க தான் ரிச் ஆவாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் என்ன ஒரு கேம். இது மொத்தமுமே ஒரு கேம். ஆகாமியம் பேஸ் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள். பிராரப்தம் பேஸ் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா நீங்க ஆனந்தமா வாழறீங்க. நல்ல ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இவன் அழகு கூட, நீங்க ஒவ்வொருத்தருமே அழகு, நீங்க ஒவ்வொருத்தருமே யுனிக் அப்படின்னு உணரும் பொழுது உங்க பிராரப்தத்தை வாழ்வீங்க. அப்படி இல்லாம யாராவது ஒரு மாடலை வச்சுட்டு அந்த மாதிரியே நான் இருக்கணும்னு உங்களை சிவி 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 செதுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆகாமியத்துல வாழறீங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய டென்ஷன் உருவாயிடும், கேப் உருவாயிடும்.
ஒரு ஆழமான ஒரு சத்தியம். கடவுள் இன்ஜினியர் இல்லை, கடவுள் ஒரு ஆர்டிஸ்ட். அவர் ஒரு கலைஞர், இன்ஜினியர் இல்லை. இன்ஜினியர் இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? ஒரே ஒரு மோல்டு, மிஸ் வேர்ல்டு மிஸ்டர் வேர்ல்டு போட்டு, அப்பா 4 மில்லியன் இந்தியாவுக்கு அனுப்பு, 2 மில்லியன் யூஎஸ்க்கு அனுப்பு, 3 மில்லியன் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பு, ஒரே மோல்ட போட்டு அமைச்சிருப்பாரு. இன்ஜினியரா இருக்க புத்திசாலித்தனம் தேவையில்லை. ஒரே மோல்ல போட்டு அனுப்பி இருப்பாரு. கடவுள் இன்ஜினியர் இல்ல, அவர் ஆர்டிஸ்ட். நம்ம ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பெயிண்ட் பண்றார், தனித்தனியா செதுக்கிறாரு. அதனால நாம யுனிக், நம்முடைய நேச்சர் யுனிக் அப்படின்னு புரியும் பொழுது நாம ஒரு தனி மலர். நாம யாரையும் நம்மளோட கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய பிராரப்தம் நம்முடைய பொறுப்பு, நம்முடைய அழகு நம்முடைய பொறுப்பு. ஆழமா புரிஞ்சுங்க. இந்த அழகு பத்தி பிரச்சனை மாடர்ன் டேல பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம ஏதாவது ஒரு கான்செப்டை வாங்கிட்டு, இந்த அழகுனா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், ஏதாவது ஒரு கான்செப்டை வாங்கிட்டு, ஒரு கொடுமை என்னன்னா, இன்னொரு உடம்பு அழகுன்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்களே, உங்க உடம்புக்கும் உங்களுக்கு நடுவில் கேப் உருவாக ஆரம்பிச்சிடும். கான்சியஸா கேப் உருவாக ஆரம்பிச்சிடும். அந்த கேப் தான் கேன்சருக்கான விதை. நல்லா ஆழமா புரிஞ்சுங்க. இப்ப நான் சொல்ற வார்த்தைகள் அத்தனைக்கும் நான் பொறுப்பு. என்னுடைய பர்சனல் அனுபூதியிலிருந்து, நான் பண்ண கான்சியஸ் ரிசர்ச்ல இருந்து உங்களுக்கு சொல்றேன். இந்த நான் இப்ப சொல்ற சத்தியத்தை பதஞ்சலியும் சொல்றாரு. ஆனா பதஞ்சலி சொல்றாருன்றதுக்காக நான் சொல்லல, நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன். இப்போ ஒரு ஆண் பெண்ணை பார்த்து ஈர்க்கப்படுவதோ, இல்ல பெண் ஆணை பார்த்து ஈர்க்கப்படுவதோ நான் சொல்லல. ஒரு ஆணே இன்னொரு ஆணை ஒரு மாடலா வச்சுட்டு அதே மாதிரி இருக்க முயற்சி பண்றது. அவர் அழகு பாரப்பா, நம்மளால அந்த மாதிரி முடியலையே, அதே மாதிரி ஹேர் கட் பண்றது, அதே மாதிரி ட்ரெஸ் பண்றது, அதே மாதிரி பெயிண்ட் பண்றது, அதே மாதிரி உடம்பை பில்ட் பண்ண முயற்சி பண்றது. அதே மாதிரி ஒரு பெண் இன்னொரு பெண்ணை மாடலா வச்சுட்டு அந்த உடம்பு அழகா இருக்கு, நம்ம உடம்பு அது மாதிரி மாறணும்னு சொல்லி பிளான் பண்ணி ஒர்க் பண்றது. ஆழமா புரிஞ்சுங்க. அந்த உடம்பு அழகாவே இருந்தா கூட அந்த உடம்பு மூலமா உங்களால ஒரு கப் டீ குடிக்க முடியுமா? ஒரே ஒரு கப் டீ கூட உங்களால அந்த உடம்பு மூலமா என்ஜாய் பண்ண முடியாது. நீங்க கேரி பண்ற உடம்பு மூலமா மட்டும்தான் என்ஜாய் பண்ண முடியும். எப்ப நீங்க இன்னொரு உடம்பு அழகுன்னு நினைச்சீங்களோ, அப்பவே அந்த உடம்பு பத்தி ஐடியாஸ் ஆகாமியமா அக்வயர் பண்றீங்க, ஆகாமியமா வாங்குறீங்க. அப்ப என்ன ஆகுது? உங்க உடம்புக்கும் உங்களுக்கு நடுவில் கேப் உருவாயிடும். ஆழ்ந்து பாருங்க. இந்த உடம்பை 24 மணி நேரம் சுமக்கிறீங்க. இதை நீங்க ஒரு லவ்விங்கா கேரிங்கா ட்ரீட் பண்றதே இல்லை. உங்க உடம்ப நீங்களே கண்ணாடியில உட்காந்து பாக்குறதுல பாருங்க, மேக்கப் பண்றதுக்கு பாக்குறீங்க. அது எப்படி இல்லையோ அது மாதிரி மாத்துறதுக்கு, எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது மாதிரி மாத்துறதுக்கு பாக்குறீங்களே தவிர, நீங்களே உங்களை ஒரு லவ்விங்கா கேரிங்கா டச் பண்றதே இல்லை. என்னதான் நீங்க இந்த உடம்ப வச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கும் இந்த உடம்புக்கு நடுவில் கான்சியஸா பெரிய கேப் இருக்கு. உங்களை தனியா நீங்க பார்க்கும்போதெல்லாம், குளிக்கும் பொழுதோ வேற ஏதாவது பார்க்கும்போது எல்லாமே என்ன நினைக்கிறீங்க? உடம்பு இப்படி இருக்கணும், இந்த டைமென்ஷன் இப்படி மாறி இருக்கணும், அந்த டைமென்ஷன் மாறி இருக்கணும், இந்த காம்ப்ளெக்ஷன் கொஞ்சம் மாறி இருந்தா நல்லா இருக்கும்ல, இந்த ஸ்கின் கலர் இப்படி வந்துருச்சு, எதையாவது ஒண்ணுத்த கேப்பை கிரியேட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாமும் ஆகாமியம். ஆழ்ந்து உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்க உடம்புக்கு நடுவில் நீங்க கிரியேட் பண்ற கேப் தான் பல்வேறு வியாதிகளுக்கான அடிப்படையான காரணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அசிங்கம்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லை. அவங்க அழகுன்னு யார் வேணா சொல்லிக்கலாம். ஆனா நீங்க அசிங்கம் சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லை. நீங்க எல்லாருமே அழகு, முடிஞ்சு போச்சு. இதுல வேற ஒண்ணுமே இல்லை. பெரிய பிரச்சனையே என்னன்னா, நாம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஆகாமிய லோடு, கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஆகாமிய லோடு, இவங்க அழகு அவங்க அழகு அது அழகு இது அழகுன்னு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற லோடு என்ன பண்ணுது? நம்மளையே அக்செப்ட் பண்ணிக்க விடுறதில்லை. முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை, இந்த லோட வெளியில எடுங்க. இந்த மிஸ் யூனிவர்ஸ், மிஸ்டர் யூனிவர்ஸ், இதெல்லாம் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ். அவங்க ப்ரமோட் பண்ற பிசினஸ். இப்ப அவங்க ப்ராடக்ட் வித்தாகணும். அப்ப என்ன பண்ணி ஆகணும்? அவங்க 4 பேரை மாடலா காமிச்சாகணும். 4 பேரை மாடலா காமிச்சு இம்பிராக்டிக்கலான ஒரு ஐடியாவை உங்க மேல திணிச்சாகணும். அப்ப நேச்சுரலா நீங்க என்ன பண்ணுவீங்க? இருக்கிற அத்தனை ஸ்பேர் பார்ட்டையும் வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா, அது ஒர்க் அவுட் ஆகுமா, இது சரியாகுமா, அது சரியாகுமா, பல்லுல இருந்து தலை வரைக்கும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. இது ஒரு பிசினஸ் தான். ஆழமா புரிஞ்சுக்கோங்க.
உங்களுடைய உடம்பு இன்னொருத்தருக்கு இன்கம் சோர்ஸா மாறக்கூடாது. இப்ப ஆக்சுவலா உங்க உடம்பு அவங்களுக்கு இன்கம் சோர்ஸ். அப்ப அவங்க நேச்சுரலா என்ன பண்ணுவாங்க? இருக்கிற அத்தனை விதமான கெமிக்கலையும் ப்ராடக்டையும் உங்க தலைமையில கட்டி ஆகணும், இப்ப ப்ரமோட் பண்ணி ஆகணும். தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இன்னையில இருந்து தெரிஞ்சு யாருக்காவது உங்களுக்கு நீங்க அழகு கம்மின்னு தோணுச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க எல்லாம் அழகு, அவ்வளவுதான். நீங்க அத்தனை பேரும் அழகு. மிஸ் யூனிவர்ஸ்னா மிஸ்டர் யூனிவர்ஸ், நான் உங்களுக்கு ஒரு யூனிவர்ஸ் கொடுக்குறேன், எல்லாம் வச்சுக்கோங்க. அவங்களாலையாவது ஒரு யூனிவர்ஸ் தான் டிக்ளேர் பண்ண முடியும், நான் மொத்த எல்லா யூனிவர்ஸும் டிக்ளேர் பண்றேன். நீங்க எல்லாரும் மிஸ் யூனிவர்ஸ் மிஸ்டர் யூனிவர்ஸ் தான். நீங்க யூனிக்கா இருக்கீங்க, நீங்க ஒருத்தரும் யூனிக். இது ஆழ்ந்து உள்வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் உங்க உடம்புக்கும் இருக்கிற இடையில இருக்கிற இடைவெளி குறையும். உங்களுக்கும் உங்க உடம்புக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளி குறையும். எல்லாம் ஆழ்ந்து பாத்தீங்கன்னா இந்த ஊண்டை கேரி பண்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் தன்னுடைய கலரோ இல்ல உடலோட டைமென்ஷன்ஸோ இதை பேஸ் பண்ணி ஊன் கேரி பண்றது, இதெல்லாம் ஆகாமியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எதுக்காக உடம்பு எடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்க உடம்பு அமைச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். அந்த பர்பஸுக்காக கை கால்கள் உடம்பு நாக்கு புலன்கள் இதெல்லாம் அமைச்சிருக்கீங்க. நீங்க அதை வாழுங்க. இங்க வந்தப்புறம் யாரோட உடம்பையோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாத்தணும்னு பிளான் பண்ணாதீங்க. நீங்க இங்க வந்தப்புறம் யாரையோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மாறணும்னு பிளான் பண்ணாதீங்க. நீங்க ஹெல்த்தியா இருக்கிறதோ ஆக்டிவா இருக்கிறதோ அலைவா இருக்கிறதோ தப்புன்னு நான் சொல்ல வரல. இல்ல உங்களுக்கு தேவையான நீங்க ட்ரெஸ் பண்றதையோ மேக்கப் பண்றதையோ தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா இன்னொரு உடம்ப பார்த்து அந்த மாடலை வச்சுக்கிட்டே எங்கிட்டு இருக்கிறது வேண்டாம்னு சொல்ல வரேன். கண்டினியூஸா கேரி பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாரும் பார்த்தோம்னா ஒரு 4-5 மாடல்ஸை ஒன்னா சேர்த்து அதை ஒரு மிக்சர் மாதிரி போட்டு நமக்குள்ள கேரி பண்ணிட்டு போறது. இப்படி ஆகணும் அப்படி ஆகணும். ஆக்சுவலா நல்லா புரிஞ்சுங்க, பியூட்டிக்கும் கிரேஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. பியூட்டிங்கிறது என்னன்னா டைமென்ஷன் மாறி போகும், அதிகபட்சமா 5-6 வருஷம் மாறி போயிடும். டைமென்ஷன் பேஸ் தான் பியூட்டி. கிரேஸ்ங்கிறது உங்களை நீங்க கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணிக்கும் போது நீங்க ரேடியேட் பண்ற எனர்ஜி. கம்ப்ளீட்டா உங்களை நீங்க ஏத்துக்கும் பொழுது கிரேஸ்ங்கிறது பிராரப்தத்தை அடிப்படையாக வைத்தது, மாறாதது. டைமென்ஷன் அடிப்படையாக வச்சு கிடையாது, மாறாதது. கிரேஸ் இருந்ததுன்னா பெரிய கான்பிடன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. உங்களுடைய நடை உடை பாவனை அத்தனையும் ரேடியேட் பண்ணுது, கான்பிடன்ஸ் ரேடியேட் பண்ணும். ஆனா இந்த பியூட்டி கான்செப்ட் இருக்கு பாருங்க, 1000 பேர் உங்களை பியூட்டிஃபுல் அக்செப்ட் பண்ணிட்டா கூட இன்னொரு 100 பேர் அக்செப்ட் பண்ணிக்காம இருக்கானேன்ற கவலையே தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அதான் பிரச்சனை. ஒருவேளை நீங்க மிஸ் இந்தியாவா மாறினீங்கன்னால என்ன பண்ணுவீங்க? மிஸ் யூனிவர்ஸா மாறலையே. மிஸ் யூனிவர்ஸா மாறினால என்ன பண்ணுவீங்க? ஒரு டீம் ஆஃப் த ஜட்ஜ் தான் உங்களை ஒத்துக்கிட்டாங்க, இன்னொரு டீம் உங்களை ஒத்துக்கலையே. ஏன்னா ஒரு 50 ஜட்ஜ் உட்காந்துருக்காங்கன்னா ஒரு 40 ஜட்ஜ் தான் உங்களுக்கு ஓட் பண்ணியிருப்பாங்க. அந்த 10 ஜட்ஜ் ஒத்துக்கலையே, துக்கத்திலே தான் இருப்பீங்க. ஆழமா புரிஞ்சுங்க. டைமென்ஷனை பேஸ் பண்ணி இருக்கிறத பியூட்டி, அக்செப்டன்ஸ் உங்களை நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறது, உங்களுடைய யூனிக்னஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறத பேஸ் பண்ணி இருக்கிறது கிரேஸ். கிரேஸ் நிரந்தரமா நிற்கும், நிரந்தரமா நமக்குள்ள இருக்கும். ஆகாமியத்தை அடிப்படையாக வைத்து சேர்த்துக் கொள்ளப்படுகிற கருத்துக்களை அடிப்படையாக வைத்து உங்களுக்குள் துக்கத்தை உருவாக்காதீர்கள். சேர்த்துக் கொள்ளுகின்ற ஆசைகளை அடிப்படையாக வைத்து உங்களுக்குள் மூடத்தனத்தை மயக்கத்தை உருவாக்காதீர்கள். ஆழ்ந்து உங்களுக்குள்ள திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பியூட்டி ஐடியாவை நீங்க உள்வாங்கினீங்கனாலே உங்களுக்கும் உங்க உடம்புக்கு நடுவில் கேப் ஏற்படுத்திடுவீங்க. உங்க உடம்பே நீங்க வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நல்லா நீங்களே ஒத்து பாருங்க, உள்ள திரும்பி பாருங்க. பல பேர் உங்க உடம்பை நீங்களே வெறுத்துட்டு இருப்பீங்க. உங்க உடம்பை வெறுத்துட்டே இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க விரும்பினாலும் வெறுத்தாலும் நீங்க இந்த உடம்போட தான் வாழ்ந்தாகணும். வேற ஏதாவது பண்ண முடியுமா? வாழ்ந்தாகணும். நீங்க யாரோட உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த உடம்பு தான். அவர் கூடயே உங்களுக்கு ஒரு பெரிய கேப் இருந்ததுன்னா, பிரச்சனை இருந்ததுன்னா, அப்ப யார் கூட நிம்மதியா வாழ முடியும்? உங்களால யாரோடய நிம்மதியா வாழ முடியாது. உணவை எடுத்து சாப்பிடுற கையே அசிங்கப்பட்டுருச்சுன்னா அப்ப நீங்க எந்த உணவை தொட்டாலும் அசிங்கமா தான் உள்ள போகும். எந்த கை மூலமா உணவு எடுத்து சாப்பிடுறீங்களோ அந்த கை அசிங்கப்பட்டுருச்சுன்னா என்ன ஆகும்? நீங்க எந்த உணவு எடுத்து சாப்பிட்டாலும் அசிங்கம் தான். அது மாதிரி எந்த உடம்பு மூலமா நீங்க வாழறீங்களோ அந்த உடல் அசிங்கப்பட்டு விட்டால்
அந்த உடம்புக்கும் உங்களுக்கு நடுவில் இடைவெளி ஏற்பட்டு விட்டால் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் இடையிலே மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டு விடுகிறது. அதனாலதான் நேற்று சொல்லிட்டு இருந்தேன், பி பிசிக்கல், உடலுக்குள் இருங்கள். நீங்க நினைக்கலாம், என்ன சாமி ஞானிகள்லாம் உடலை ஒதுக்குங்கள்னு சொல்லுவாங்க, நீங்க என்ன மாத்தி சொல்றீங்களேன்னு. ஆழமா புரிஞ்சுக்கோங்க, உடலை ஒதுக்கிறது ஆன்மீகம் இல்ல, உடலை தாண்டி வாழ்வது. இந்த உடல் தாண்டி வாழ்றது எப்போ வரும்னா, உடலோட நீங்க கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ்டா அட்ஈஸா இருக்கும் பொழுதுதான் உடலை தாண்டி வாழ்வீங்க. உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு திருமூலர் சொல்றார். இந்த உடம்புக்குள்ள கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ்டா இருக்கும் பொழுதுதான் உடம்பை தாண்டியும் ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. உடம்புக்கும் உங்களுக்கும் நடுவில் கேப் இருந்ததுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. உடம்புக்கும் உங்களுக்கு நடுவில் கேப் இருந்தா நீங்க என்ன தியானம் பண்ணாலும் அது சடங்கா தான் இருக்கும். நேற்று சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, உடம்பு பண்ணிட்டு இருக்கோம் வேக வேகமா, மனசு என்ன பண்ணிட்டு இருக்கோம், போண்டா சாப்பிட்டு இருக்கோம். மனசு என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ரூபா சுத்திட்டு இருக்கோம், ஒண்ணும் பண்ண முடியாது. ஆழமா புரிஞ்சுக்கோங்க, உடம்புக்குள் இருந்தீங்கன்னா திடீர்னு பார்ப்பீங்க உங்களுடைய எண்ண ஓட்டத்தோட வேகமே குறைஞ்சு போயிடும். ஆனந்தமா இருக்கும், ரிலாக்ஸ்டா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருப்பீங்க. நீங்க மட்டும் இல்ல, நீங்க உடம்புக்குள்ள ரிலாக்ஸ்டா இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாமே ரிலாக்ஸ்டா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க முழுமையா உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்க ரேடியேட் பண்ற கிரேஸ், நீங்க ரேடியேட் பண்ற எனர்ஜி, உங்களை சுத்தி வர்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிளசண்டா இருக்க ஆரம்பிப்பாங்க, ரொம்ப இனிமையா இருக்க ஆரம்பிப்பாங்க. எரிச்சலோட உங்க பக்கத்துல வருவாங்க, வந்த உடனே திடீர்னு அந்த எரிச்சல் காணாம போயிடும் அவங்களுக்கு. அவங்க சொல்லுவாங்க, உன்னை எத்தனை தரம் திட்டலான்னு நான் பிளான் பண்ணிட்டு வந்தாலும் பக்கத்துல வந்தா மறந்து போயிருப்பா. இந்த ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்க ரோ எல்லாம் பாத்தீங்கன்னா என்எஸ்பிக்காக வந்த கும்பல் கிடையாது. நான் எங்க போனாலும் வந்து உட்காந்து ஒரு கும்பல், ஒரு கும்பல் இருக்கு, ஒரு 200-300 பேர் நான் பாக்குறேன். நான் என்ன ப்ரோக்ராம் எடுத்தனாலும் எங்க போனாலும் வந்து உட்காந்து ஒரு கும்பல். இப்ப நீங்களாம் கிளாஸ் எடுக்கிற வந்தீங்களா, சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஒண்ணும் இல்ல, இந்த ஞானியினுடைய சாநித்தியத்துல உட்காரும்போது பிளசண்டா இருக்கு, அதுதான். உங்களை நீங்களே ஆழமா அக்செப்ட் பண்ணிக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க, பிசிக்கலா உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே பல விஷயங்களை உங்களை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவீங்க, உங்களை உள்வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க எடுத்துட்டு வந்த பிராரப்தம் இதுதான், நீங்க வாழணும் நினைச்சது இதுதான். இந்த பிராரப்தத்தை வாழ துவங்குங்கள். நல்லா புரிஞ்சுங்க, பிராரப்தத்தை சில பேர் நினைக்கிறது உண்டு, என் பிராரப்தம் இவ்வளவுதான் நினைச்சு நான் வாழ்ந்தானா எனக்கு எப்படி சாமி செல்வம் சேரும், வளம் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிராரப்தத்தை நீங்க வாழ ஆரம்பிக்கும் உண்மையிலே வளம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுக்குள்ள எக்ஸ்ட்ராடினரியான எனர்ஜி எக்ஸ்பிரஸ் ஆகும். இந்த ஆகாமியம் ஆசைகளை சேர்த்து சேர்த்து டைம் அதுல வேஸ்ட் பண்றதை குறைச்சிருவீங்க, ராங்கான வெல்த் சேர்க்க மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்ப நீங்கெல்லாம் மற்றவங்கெல்லாம் வெல்த்னா என்னன்னு உங்களுக்கு கத்து கொடுக்காங்களோ அந்த மாதிரிதான் வெல்த் வச்சிருக்கீங்க. நீங்க வெல்த்னு எதை நினைக்கிறீங்களோ அதை வச்சு வாழல, நீங்க வெல்த்னு எதை நினைக்கிறீங்களோ அதை வச்சு வாழல. உங்களுக்குள்ள நீங்க பிளசண்டா இருக்கிறதா ஃபர்ஸ்ட் வெல்த். அதை அடிப்படையா வச்சு உங்களை சுத்தி என்ன வெல்த் சேருதோ அதான் உங்க வெல்த். சாமி எப்பவுமே சொல்வேன், முதல்ல ஜீவன் முக்தரா வாழுங்க. அந்த ஜீவன் முக்தரா வாழும் பொழுது என்ன உங்களை சுத்தி சேருதோ அதையெல்லாம் வாழுங்க, அவ்வளவுதான். அதை விட்டு நீங்க என்ன பண்றோம், எதெல்லாமோ சுத்தி சேருது அப்படிங்கிறதுக்காக ஜீவன் முக்தியை வித்துறாதீங்க. எதுக்காக வேணா ஜீவன் முக்திக்காக எதை வேணா விற்கலாம், ஆனா எதுக்காகவும் ஜீவன் முக்தி விற்க கூடாது. உங்களுக்குள்ள நீங்க வச்சிருக்கிற அந்த பிளசன்ட் ஃபீலிங், உங்களை நீங்களே ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஃபீல் பண்றது, கம்ப்ளீட்டா கனெக்டடா ஃபீல் பண்றது, இதுதான் வாழ்க்கையினுடைய முதல் சத்தியம். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம உங்களுக்குள்ள மூழ்கி உங்களுடைய பிராரப்தம் ஆகாமியத்தை தேட ஆரம்பிக்கலாம். வேற ஒண்ணும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ், சிம்பிளான ஒரு டெக்னிக், ரசவாதம். உங்களுக்குள்ள உட்கார்ந்து ஆசைகள்னு நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதை எடிட் பண்ணாம ஜட்ஜ் பண்ணாம எழுதுங்க. நம்ம என்ன பண்ற, ஒரு ஆசை மேல வந்து இதெல்லாம் கெட்ட ஆசைப்பா, இதெல்லாம் வச்சிருக்க கூடாது அப்படின்னு ஜட்ஜ் பண்ணாதீங்க. இப்போ உள்ள புகுந்து உள்ள என்னெல்லாம் இருக்கோ ஒரு நோட் புக்ல ரெக்கார்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு மட்டும் தான், வேற யாருக்கும் நீங்க காட்ட போறது இல்லை. அதனால ஹானஸ்டா ரெக்கார்ட் பண்ணுங்க. அதாவது மற்றவங்களை எல்லாம் ஸ்டடி பண்றதுக்கு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க,
அவன் கோபக்காரனா, அங்காரம் பிடிச்சவனா, நல்லவனா, கெட்டவனான்னு. ஆனா உங்களை ஸ்டடி பண்றது நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை. நீங்க ஸ்பெண்ட் பண்றதே இல்லை. உங்களை ஸ்டடி பண்றதுக்கு இப்ப ஒர்க் பண்ணுவோம், உங்களை திரும்பி பார்க்கறதுக்கு ஒர்க் பண்ணுவோம். முதல்ல ஆழமா புரிஞ்சுக்கோங்க, ஆழ்ந்து கேளுங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கேளுங்க, அப்புறம் பண்ணலாம். உங்களுடைய ஆசைகள் நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ, இப்போ எந்த மதர் டங்ல திங்க் பண்றீங்களோ அதுலயே எழுதுங்க. உட்கார்ந்து உங்களுக்குள்ள ஆசைகள் நீங்க நினைக்கிறது நிறைவேறி இருந்தா கூட எழுதுங்க. உங்களுக்கு நினைவு இருக்குன்னாலே அது நிறைவேறி முடிக்கலன்னு அர்த்தம். மறந்து போனதை தவிர நினைவுல இருக்கிற எல்லாத்தையும், சின்ன வயசுல ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடணும்னு நினைச்சிருப்பீங்களா, அதுல இருந்து ஆரம்பிங்க. மொத்தமா எழுத ஆரம்பிங்க. என்னென்னலாம் இருக்கோ, வேற ஒண்ணும் இல்ல, எழுத ஆரம்பிக்கும் பொழுதுதான் அதை கான்சியஸ்கே எடுத்துட்டு வருவீங்க. உங்களுக்கே அவேர்னஸ் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் படிப்படியா ப்ராசஸ் பண்ணலாம். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த மதர் டங்க்ல திங்க் பண்றீங்களோ அப்படியே எழுதுங்க. சில நேரத்தில் இங்கிலீஷும் தமிழும் கலந்து திங்க் பண்ணுவீங்க, அதே மாதிரி எழுதுங்க. கன்வீனியன்ட்டா நான் இருக்கணும் அப்படின்னா அப்படியே கன்வீனியன்ட்னு போட்டு இருக்கணும். எப்படி இருக்கோ அப்படியே எழுதுங்க. அப்பதான் என்ன, எடிட் பண்ண மாட்டீங்க. எடிட் பண்ண மாட்டீங்க. எப்படி ஓடிட்டு இருக்கோ உள்ள அப்படியே வெளியில எழுதி பாருங்க. அதுக்கப்புறம் ஏன் எழுதணும், அதை எப்படி அனலைஸ் பண்ணலாம், பிராரப்தமும் ஆகாமையும் எப்படி தனியா பிரியறது, அந்த ப்ராசஸ்க்குள்ள சாமி அடுத்து உங்களை கைட் பண்றேன். முதல்ல செய்ய வேண்டியது உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்க. அக்கவுண்ட்ஸ் எடுக்கலாம் உள்ள. ஏன்னா உள்ள என்ன இருக்குன்னே தெரியல. எத்தனை பெருச்சாளி உட்கார்ந்துருக்கு, எத்தனை நாய் உட்கார்ந்துருக்கு, எத்தனை எருமை உட்கார்ந்துருக்கு, எத்தனை குரங்கு உட்கார்ந்துருக்கு. பண்டோரா பாக்ஸ் மாதிரி அது. பாம்பு, பல்லி, பெருச்சாளி, பேய், பிசாசு எல்லாம் உட்கார்ந்துருக்கு. அதனாலதான் யாரை பார்த்தாலும் பொறாமையா இருக்கு பாருங்க. இல்ல உண்மையிலேயே எதை பார்த்தாலும் பொறாமையா இருக்கு. ஒல்லியா இருக்கவங்க பார்த்தா என்ன ஒல்லியா அழகா இருக்காங்களே, குண்டா இருக்கவங்க பார்த்தா என்ன வளமா இருக்காரு, யாரை பார்த்தாலும் பொறாமையா இருக்கு. பணம் இருக்கிறவங்களை பார்த்தா பரவாயில்ல எவ்வளவு பணத்தோட இருக்காங்களே. ஒண்ணும் இல்லாம நிம்மதியா ஒரு கிராமத்துல வீடு வச்சிட்டு இருக்கிற ஒரு ஏழையை பார்த்தா என்ன நிம்மதியா இருக்காரு. கார்ல டிரைவ் பண்ணி போகும்போது ஒரு செவரு வேலி போடாம ஒரு தோட்டத்தாலேயே வேலி போட்டு சின்ன குடிசையில வாழற ஒரு வயசான பெரியவங்களை பார்த்தா நமக்கு என்ன தோணுது இல்லையா, பாருப்பா என்ன நிம்மதியா இருக்காங்க. அவங்கள பார்த்தும் பொறாம. ஒரு பெரிய பங்களா கட்டி பெரிய காம்பவுண்ட் போட்டு வாட்ச்மேன் வச்சுட்டு போர்டோட வாழற அந்த மனுஷனை பார்த்தா என்ன பொறாம. காரணம் என்ன, உள்ள ஏகப்பட்ட பெருச்சாலிங்க உன்னோட ஒண்ணு அடிச்சிட்டு இருக்கு. நம்ம பிராரப்தம் என்னன்னு நமக்கே தெரியறதில்ல. நாம எதை நோக்கி இயங்கணும்னு நமக்கே தெளிவு இருக்கிறது இல்ல. என்ன கண்டதே கைலாசம், எது கண்ணில் படுதோ அது மாதிரி ஓடுறது. ஒரு பெரிய காரை யாராவது ஒருத்தர் வச்சுட்டு பார்த்துட்டாங்கன்னா உடனே பணத்தெல்லாம் சேர்த்து அதை வாங்க ட்ரை பண்றது. அது வாங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு போகும்போது யாராவது பெரிய நகை போடுறத பார்த்தோன்னா உடனே என்ன பண்றது, அதை வாங்க ட்ரை பண்றது. அதை வாங்குறதுக்குள்ள யாராவது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அந்த வீடு நல்லா இருந்தா உடனே என்ன பண்றது, அதை வாங்க ட்ரை பண்றது. என்ன நமக்கு வேணும்னு நமக்கே தெரியறது இல்லை. என்ன நமக்கு வேணும்னு நமக்கே தெரியாது. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. என்ன நமக்கு வேணும்னு நமக்கு தெரிஞ்சா ஒரு பெரிய கான்பிடன்ஸ் வந்துடும். பெரிய கான்பிடன்ஸ் வந்துடும். கவலையே இருக்காது, கவலையே இருக்காது. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உங்க பிராரப்தம் தெரிஞ்சு வாழ்ந்தீங்கன்னா சொசைட்டியோட ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி கவலைப்பட மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு தெளிவு இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு தெளிவு இருக்கும். பிராரப்தம் தெரியாம வாழறவன் மாறலா வாழவே முடியாது. பிராரப்தம் தெரிஞ்சு வாழறவன் என்ன பண்ணாலும் மாறலாவே தான் இருக்கும். அதுல ஒண்ணும் கவலையே இருக்காது. என்ன பண்ணாலும் மாறலாத்தான் இருக்கும். பிராரப்தம் தெரிஞ்சு வாழறவங்க என்ன பண்ணாலும் மாறலா இருக்கும். அதுல பிரச்சனையே இருக்காது. ஒரு அழகான ஒரு கதை. ஒரு ஜென் ஞானி மாலை நேரத்தில் ஆத்தங்கரை பக்கமா வாக்கிங் போறாரு. கொடியா அவருடைய சீடன் ஒருத்தன் நடந்து வரான். அங்க ஒரு இளம் பெண் ஆத்த கடக்க முடியாம தடுமாறுறாங்க. அவங்க கேட்கிறாங்க, சாமியை நான் அந்த ஆத்த கடக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அவர் கவலைப்படாம அந்த அம்மாவை தூக்கி அந்த பக்கமா ஆத்து பக்கமா அந்த பக்கமா விட்டுட்டு திரும்பி வந்துடுறாரு. இந்த சீடனுக்கு தாங்கல. ஆசிரமத்துக்கு திரும்பி வர வரைக்கும் சும்மா இருந்தான். வந்த உடனே கேட்கிறான், நீங்க ஒரு ஞானி, நீங்க எப்படி ஒரு பெண்ணை தொட்டு அந்த ஆத்தங்கரைக்கு அந்த பக்கமா அழைச்சிட்டு போய் விட்டுட்டு வரலாம்? உடனே அவர் சொல்றாரு, நான் நம்ம அங்கேயே விட்டு வந்துட்டேனேடா, நீ ஏன்டா இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்க? நான் அங்கேயே விட்டு வந்துட்டேனேப்பா, நீ ஏப்பா இவ்வளவு நேரம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்க? பிராரப்தத்தின்படி வாழுகின்றவர், ஆகாமியம் இல்லாதவர்கள். ஆகாமியம் இருந்ததுன்னா தொடலினாலுமே கேரி பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க. ஆகாமியம் இல்லாம பிராரப்தத்துப்படி வாழ்ந்தீங்கன்னா
எது நடந்தாலும் எதுலையும் என்ன தொந்தரவு இருக்காது. எதனாலும் தொடப்பட மாட்டீர்கள், எதனாலும் தொந்தரவு செய்யப்பட மாட்டீர்கள், இனிமையான வாழ்க்கையை வாழ்வீங்க. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. என்ன வேணும்னே தெரியாம ஓடிட்டு இருக்கிறதா பிரச்சனை. என்ன வேணும்னே தெரியாம ஓடிட்டு இருக்கிறதா பிரச்சனை. அதனாலதான் என்ன பண்றது, எதை பார்த்தாலும் கீழே விழுந்துறது. ஏதாவது பிரைட்டானா உடனே அது கீழே விழுந்துறது, அதுக்கு கீழே விழுந்துறது. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு இன்னொரு ஆழமான ஒரு சத்தியம், சில டீப்பர் ட்ரூத்ஸ். உங்களுடைய உடம்புக்கும் உங்களுக்கும் பிளசண்டான ஒரு கனெக்ஷன் இருந்ததுன்னா, யாரையாவது ஒருத்தரை பார்த்த உடனே நிலை தடுமாறி மனம் கலையாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண மனுஷன் 14 நாளைக்கு ஒரு தரம் எங்கேயாவது யாரையாவது பார்த்தீங்கன்னா மனம் தடுமாறிட்டே இருக்கும். ரோட்ல போகும்போது, இல்ல பீச்சுக்கு போகும்போது, பார்க்குக்கு போகும்போது, ஹோட்டலுக்கு போகும்போது, இல்ல வீட்டுக்கு போகும்போது, எங்கேயாவது பார்ட்டிக்கு போகும்போது 14 நாளைக்கு ஒரு தடவை மனம் தடுமாறிட்டே இருக்கு. ஏன்னா 14 நாளுக்கு ஒரு தடவை நம்முடைய எனர்ஜி பில்ட் ஆகும் பாடியில. இந்த பிசிக்கல் ஹார்மோன்ஸ் பில்ட் ஆகும். 14 நாள் தான் அந்த டைம் பில்ட் ஆகும். 14 நாளுக்கு அப்புறம் திரும்ப பழையபடி கீழே விழுந்துருவோம். திரும்ப 14 நாளுக்கு பில்ட் ஆகும். திரும்ப 14 நாளுக்கு அப்புறம் கீழே விழுந்துரும். இந்த சர்க்கிள் தான் நம்ம நடத்திட்டே இருப்போம். இந்த சர்க்கிள் தான் நடக்கும். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் 14 நாள் தான் அந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். உங்க உடம்போட நீங்க கம்ஃபர்டபுளா ரிலாக்ஸ்டா இருந்தீங்கன்னா, எனர்ஜி பில்ட் ஆனாலும் லோ ஆனாலும் அதை பேஸ் பண்ணி மற்றவங்களை விரும்பவோ வெறுக்கவோ மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பெரிய ஆசை இருக்கும், பசி இருக்கும். சாப்பிட்டு முடிச்சோன்னே அதே சாப்பாட்டை பார்த்தாலே வெறுப்பா இருக்கும், எந்திரிச்சு வந்துருவோம். அதே மாதிரிதான் பாடியும். உங்க பாடி ரியாக்ட் பண்றதும் ஹார்மோன் பில்ட் ஆகி உடம்போட எனர்ஜி ஹையா இருந்ததுன்னா பார்த்த உடனே நான் நிலை குலைஞ்சிருவீங்க. ஆனா ஹார்மோன் இல்லாம லோ எனர்ஜியா இருந்தீங்கன்னா அதே நபரை பார்த்த உடனே என்னமோ மூஞ்சி திருப்பிப்பீங்க. இந்த உடம்போட சாதாரண ஹார்மோன்ஸோட ஃப்ளோவோடையே சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் மிருக வாழ்க்கை. அதை தாண்டி இப்ப உங்களுடைய திருமண வாழ்க்கையோ இல்லற வாழ்க்கையோ தப்பு சரின்னு நான் சொல்ல வரல. ஆனா வெறும் ஹார்மோன்ஸை பேஸ் பண்ணி மட்டும் உங்களுடைய அன்பும் அட்டென்ஷனும் மேலே ஏறி கீழே போய் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அது என்ன மிருக வாழ்க்கை தான், வேற ஒன்றும் கிடையாது. உங்க உடம்புக்கும் உங்களுக்கு நடுவில் ஆழமான கனெக்ஷன், ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங் வந்துருச்சுன்னா இந்த சாதாரண ஹார்மோன்ஸோட ஹை பீக்காலேயோ லோவாலேயோ இம்பேலன்ஸ் ஆக மாட்டீங்க. அது ஒரு மிகப்பெரிய விடுதலை, தெரிஞ்சுக்கோங்க. அது எவ்வளவு பெரிய விடுதலைன்னு ஆண்களுக்கு எல்லாம் புரியும். நான் சொல்றேன், இப்போ இந்த சத்தியத்தை ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம இலைமறை காயா சொல்லி இருக்கிறேன், ரொம்ப உடைச்சு வச்சு சொல்லாம இலைமறை காயா சொல்லி இருக்கிறேன். ஆனா எல்லாருக்கும் புரியும். அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் புரியும் நான் என்ன சொல்ல வரேன். அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்க உடம்போட உங்களை கம்ஃபர்டபுள் ஆக்கிக்கிட்டீங்கன்னாலே கண்டினியூஸா இந்த இம்பேலன்ஸ் ஆகிறது இருக்காது. ஒரு தடவை இம்பேலன்ஸ் ஆனீங்கன்னா 3-4 நாள் என்ன ஆகும், லோவா இருப்பீங்க. லைஃப்ல எந்த ப்ராப்பரான டெசிஷன் எடுக்க மாட்டீங்க. 3-4 நாள் உங்க ப்ரொடக்டிவிட்டி போச்சு, உங்களுடைய லைஃப் போச்சு. 3-4 நாள் பிசினஸ் போச்சு. 3-4 நாள் உங்களுடைய பிளசண்டான ஃபீலிங் போச்சு. 3-4 நாள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, ஏதோ பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் மனம் எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கோம், எங்கேயோ ஓடிட்டு இருக்கும். 14 நாளைக்கு 3 நாள் அப்படின்னா என்னாச்சு, மாசத்துல 1 வாரம் போச்சு. உங்க ப்ரொடக்டிவிட்டி போச்சு, லைஃப் ஃப்ளோவே போச்சு. இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆழ்ந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது தெளிவா புரியும். சாதாரண மனிதனுடைய மனநிலையை அப்படியே உள்ள இருந்து போட்டோகிராஃப் பண்ணி பிரசன்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்குள்ள திரும்பி உங்க உடம்போட உங்களை கம்ஃபர்டபுள் ஆக்கிக்கிறதும் உங்க பிராரப்தத்தை நீங்களே புரிஞ்சுக்கிறதும், இந்த ரெண்டும் தான் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றும், உங்களுடைய வாழ்க்கையின் முறையே மாற்றும். இந்த பிராரப்தத்துக்குள்ள போய் ஆகாமியத்துக்கும் பிராரப்தத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் தானாவே ஆகாமியம் அழிந்து விடுகின்ற ப்ராசஸ் தியானத்துக்குள்ள நுழையலாம். இப்ப முதல்ல நீங்க செய்ய வேண்டியது உட்கார்ந்து உள்ள உங்களுக்கு ஆசைன்னா என்னன்னு இருக்கும். இப்ப நீங்க பிராரப்தம் ஆகாமியம் ஜட்ஜ் பண்ணாதீங்க. இது நல்ல ஆசை கெட்ட ஆசை நினைக்காதீங்க. எவ்வளவு மோசமான வைல்டான ஆசையா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உள்ள இருந்தாலே எழுதிருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆசை, ஸ்மோக் பண்ணணும்னு ஆசை வருதுன்னா, இது ரொம்ப மோசமான ஆசைப்பா, இதெல்லாம் நான் வச்சிருக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா
ஸ்மோக் பண்ணணுன்ற ஆசை போயிடும் அர்த்தம் கிடையாது. உங்க மனசு அதை உங்ககிட்ட இருந்து மறைச்சிடும், அவ்வளவுதான். அது அன்கான்சியஸ்ல போட்டுருவீங்க, அவ்வளவுதான். அன்கான்சியஸ்ல போடப்படுற ஆசைகள் அழிஞ்சு போயிடும் நினைக்காதீங்க. அது பூதம் மாதிரி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும், எங்கேயாவது வேற ஏதாவது ஒரு விதத்துல என்ன பண்ணும், வெளியில வரும். அதனால இப்ப என்ன பண்ணுங்க, உங்களை திரும்பி பார்க்கிற வேலையை மட்டும் பாருங்க, ஜட்ஜ் பண்ணாதீங்க. உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணாதீங்க. எந்த ஆசையும் சரி கெடுதின்னு சொல்றதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்கு? யாருக்கு ரைட்ஸ் இல்லை. ஜட்ஜ் பண்ணாதீங்க. உள்ள திரும்பி பார்த்து உங்க பிராரப்தமா எது இருந்தாலும் அது சரி, உங்க ஆகாமியமா எது இருந்தாலும் அது தப்பு. ஆகாமிய ஆசையா இருந்தா ஒரு சாதாரண கர்ச்சீஃப் வச்சுக்கணும்ன்ற ஆசை கூட தப்பு. பிராரப்தமா இருந்தா ஒரு பெரிய பேலஸ் வச்சுக்கணும் அப்படின்ற ஆசை கூட சரி. உங்களுடைய ஆசைக்கு உங்களால் சக்தியை உருவாக்க முடியுமானால் அது சரி. சக்தி இல்லாமல் ஆசையை மட்டும் உருவாக்குவீர்களானால் அது தவறு, அவ்வளவுதான். அதெல்லாம் பண்ண வேண்டியது இப்ப என்னன்னா, சரி தவறுன்னு உடனே ஜட்ஜ் பண்ணாதீங்க. உள்ள என்ன இருக்கோ அது அக்கௌண்ட்ஸ் மட்டும் எடுங்க. உட்கார்ந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆசைகளை தான் மற்றவங்க இருந்து கலெக்ட் பண்ணும். அட்லீஸ்ட் இப்ப எழுதும் போதாவது மற்றவங்க நோட்டை பார்க்காம உங்களை மட்டும் பார்த்து எழுதுங்க. ஆகாமியத்தினாலதான் பொறாம வருது. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொறாம பத்தி ஒரு சின்ன கதை. இப்படித்தான் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தர் ஜோக் சொன்னாராம். அந்த பஞ்ச் லைன் மிஸ் ஆனதுனால யாருக்குமே புரியல. ஆனா ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் விழுந்து விழுந்து சிரிச்சாராம். மத்தவங்களாம் கேட்டாங்களே, யாருக்குமே புரியல, ஏன்பா விழுந்து விழுந்து சிரிக்கிற? ஏ அப்பா இப்பவே சிரிச்சிரு, இல்லைன்னா இவன் இந்த ஜோக்கி இன்னொரு தரம் சொல்லுவான். அதனால அதுக்காகவாது சிரிச்சிருங்க. ஜலசி ஜலசி என்ன பண்ணுது? பிராரப்தத்தை தெரியாம இருக்கிறதுனால தான் ஜலசிய வருது. ஆக்சுவலா நேற்று இந்த லெட்டர் எழுதிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, விஐபினஸை விட்டு வர சொல்லுங்க. ஆக்சுவலா விஐபிங்க யாருமே எதுவுமே கிளைம் பண்ணல. அவங்க பாவம் அவங்க பாட்டுக்கு ஒரு மூலையில உட்காந்துட்டு அவங்க பாட்டு அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பாட்டு வேலையை கவனிச்சிட்டு இருக்காங்க. யாராவது உங்க லைஃப்ல தலையிட்டாங்களா? நீங்க தான் அவங்க லைஃப்ல தலையிட்டே இருக்கீங்க. இந்த லெட்டர் எழுதி கொடுக்குற மாதிரி மனிதர்கள் தான் அவங்க லைஃப்ல தலையிட்டு இருக்காங்களே தவிர, அவங்க நல்லா தெரிஞ்சு ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறது சாதாரண வேலை இல்லைங்க. தலைவலி எனக்கு தெரியும். எங்க போனாலும் கும்பல் சேர்ந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா உட்கார முடியாது, சாப்பிட முடியாது. என்ன பண்றது? இந்த லாஸ்ட் 20 நாளா டிராவல் பண்ண எனக்கு தெரியுது, 2 வேளை சாப்பாட்டை வாய்க்குள்ள தள்ள முடியல, எங்கேயும் இறங்க முடியாது, பார்க்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நான் நிம்மதியா என்ன பண்றது, பிக்ஷை எடுத்து சாப்பிட்டுட்டு மரத்தடியில் தூங்கிட்டு இருந்தேன். நான் இப்போ என் பர்சனல் லைஃப் அப்படிதான் வச்சிருக்கேன், ஆசிரமத்துக்குள்ள அப்படிதான் வச்சிருக்கேன். நான் இருக்கிற ஏரியாவுக்குள்ள யாரையும் விடுறதில்ல. ஏன்னா நான் பாட்டு கல் மேல படுத்துப்பேன், மரத்தடியில படுத்துப்பேன், தரையிலேயே உட்காந்து சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கிறதுக்காக. ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறது, ஒரு விஐபியா இருக்கிறது சாதாரண வேலை இல்லை, ஏகப்பட்ட தலைவலி. அதனால ஆனா நமக்கு என்ன பண்றது, வெளியில இருந்து பார்த்து ஜலசி. அது புரியறது இல்லை, அதுக்கு பின்னாடி எவ்வளவு வேலை இருக்குன்னு புரியறது இல்லை. அவங்கவுங்க அந்த சீட்ல உட்காந்து பாத்தீங்கன்னா தெரியும். 4-5 பேர் என்ன பார்த்து ஜலசா எழுதியிருக்காங்க, நீங்க மட்டும் இப்படி உட்கார்ந்து இருக்கீங்களே, வாங்க வேணா உட்காரு பாருங்க, வேணா நான் சொல்றேன். இந்த காலேஜுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்க போகும்போது இது பெரிய பிரச்சனை. அந்த பசங்களுக்கு என்ன பார்த்து பெரிய பொறாமை. நீங்க உங்க வயசு தான், எங்க வயசு தான் உங்களுக்கும், நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு மலர் தூவி வழிபடுறாங்க, நடக்கிற பாதையில எல்லாம் பூ போடுறாங்க. ஸ்டூடெண்ட் கேட்டான். நான் சொன்னேன், அப்பா இப்ப போடுற பூவை நீ பாக்குற, ஆனா இதுக்கு முன்னாடி இந்த கால் எத்தனை முள்ளு மேல நடந்திருக்குன்னு உனக்கு தெரியாதுப்பா. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. சூப்பர்ஃபிஷியலா ஒருத்தருடைய லைஃபை பார்க்கும்போது ஜலசி வரும். அதுக்கு அவங்க செஞ்சிருக்கிற தியாகத்தை பின்பக்கம் இருந்து அந்த ஆழ்ந்து பார்த்தோம்னா அது இன்ஸ்பிரேஷனா மாறிடும். அதே பர்சன் என்ன ஆவார், இன்ஸ்பிரேஷனா மாறிடுவார். ஓ காட், என்ன நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி அப்படின்னு என்ன ஆகும், இன்ஸ்பிரேஷனா மாறிடும். 1-2 டிப்ஸ் வேணா உங்களுக்கு கொடுக்குறேன், ஆழ்ந்து பாருங்க. உங்களுடைய ஆசைகள் மேஜரா எப்படி இருக்குன்னா, இந்த புலன் இன்பங்களை பத்தி ஆசைகள், புலன் இன்பங்களை பத்தின ஆசைகள். 2வது புலனின்பத்தை தாண்டி இந்த பெயர் புகழ் ஸ்டேட்டஸ் பத்தி ஆசைகள். அதுக்கப்புறம் 3வது அதை தாண்டி வெல்த் அக்குமுலேட் பண்ணி ஃபியூச்சருக்காக வைக்கணும்ன்றது அந்த ஆசைகள். அதுக்கப்புறம் 4வது அதை தாண்டி இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் வேணும்ன்ற ஆசைகள்.
இப்படித்தான் இருக்கும் நாளும் வெரைட்டியா யூஸ்வலா. இதுல சிலது வந்து கிளாசிஃபை பண்ணவே முடியாததா இருக்கும். அந்த சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறது, அந்த மாதிரி ஆசைகள். இந்த ஒரு 4-5 வெரைட்டியா தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. ஆழ்ந்து உள்ள திரும்பி பாருங்க, திரும்பி பார்த்து எழுத ஆரம்பிங்க. இதுல சரியானது தவறானது பிராரப்தம் ஆகாமியம் அப்படிங்கறத நாம அடுத்த ஸ்டெப்ல பார்ப்போம். இப்ப அனலைஸ் பண்ணாதீங்க, இப்ப இருக்கிறத அப்படியே எழுதுங்க, அவ்வளவுதான்.